பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு 2 பெட்ரூம் இண்டிவிஜுவல் ஒரு புது வீடு தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆவடியில் கோவில் பதகின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா ஆவடிக்கும் நம்ம பேல்டெக் காலேஜ் போகிற வழிக்கும் இடையில வரும். இடம் பேர் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில், ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட நிற்கிறோம். இந்த லொக்கேஷன்லேருந்து அப்ராக்சிமேட்டில் ஒரு 1.5லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. தெளிவான ப்ராப்பர்ட்டி. வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட் பேசிங் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு லேண்டோட அளவு 24க்கு 50, 1200 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஈஸ்ட் பேசிங், லேண்டும் அப்ரூவ்ட் இருக்குது, பில்டிங்கும் அப்ரூவ்ட் இருக்குது. நல்லா அழகாக கட்டியிருக்காங்க. சுற்றி செட் பேக் விட்டுருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னா வுட்டு டீ குட்டில் அழகாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கார் பார்க்கிங் ஒரு பெரிய காரும் விட்டுக்கலாம். ஒரு 2 வீலரும் 2 2 வீலர் சைடில் விடுறதுக்கு 2 கேட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு இது லேண்டும் அப்ரூவ்ட் இருக்குது, பில்டிங்கும் அப்ரூவ்ட் இருக்கனால நம்ம ஈஸியாக லோன் போடுறதுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. டாக்குமெண்ட் வைஸ் பக்காவாக வச்சுருக்காங்க. அடுத்து இந்த பில்டிங் எல்லாமே பியூர் செங்கல்ல தான் கட்டியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மரம், இந்த ஜன்னல், அடுத்து கதவு எல்லாமே டீ கோட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வேலைப்பாடு தெளிவாக பண்ணி வச்சுருக்குறாங்க. வாஸ்துப்படி கட்டியிருக்காங்க. ஸோ எங்கெங்கே பெட்ரூம், ஹாலு, கிச்சனு, அப்புறம் செப்டி டேங்க் வரணும், போர் வரணுங்கிற வாஸ்துப்படி எல்லாமே தெளிவாக பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்ருக்கலாம். இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3D டைல்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸும் ஈஸ்ட் பேசிங். என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. மேலே மொட்டை மாடி போகிறதுக்கு தனியாக ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது டியூப்ளெக்ஸ் கிடையாது. அதனால் இன்கேஸ் ஃப்யூச்சரில் நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ தனியாக மேலே கட்டி கொடுக்கணுனாலும் கட்டி கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் ஒரு வாடகை இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம அழகாக வீடு கீழே உள்ள மாதிரியே மேலே கட்டி மேலே பெருசாகவே கட்டலாம். ஏன்னா அந்த கார் பார்க்கிங் ஆப்ஷன் அந்த ஸ்பேஸ் மேலே கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு 3 பெட்ரூம் போனால் கூட 3 பெட்ரூம் போட்டுக்கலாம். ஸ்டேர் கேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாத்ரூம் செட்டப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது ஒரு ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கதவு பார்த்தீங்கன்னா டீ கூட்டில் தான் கதவு போட்டிருக்காங்க. இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் உங்களுக்கு ஸ்கூல், காலேஜ், ஸ்கூல் மெயினாக பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் இருக்குது. அகைன் வேல்டெக் ஸ்கூல், காலேஜஸ் இருக்குது. அகைன் பார்த்தீங்கன்னா நஸ்ரத் ஸ்கூல், காலேஜ், அப்புறம் மெட்ரிகுலேஷனும் இருக்குது, சிபிஎஸ்சியும் இருக்குது. அகைன் பார்த்தீங்கன்னா கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல், விஜயந்தா ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்கத்தில் சுற்றி இருக்குது. தண்ணிலாம் ஒரு 40-50 தண்ணி நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெட்ரூம் பார்த்துட்ருக்குறோம். இது ஒரு செகண்டரி பெட்ரூம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் செல்ஃப், லாஃப்ட் எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க. கலரிங் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்சமான பிங்க் கலர், லைட் பிங்க் கலர், நல்லா ப்ளஷண்ட்டாக நல்லாயிருக்கும். ஹாலில் 2 ஜன்னல் போட்டிருந்தாங்க. அழகாக மேலே பால் சீலிங் மாதிரி ஒரு சின்ன ஒரு டிசைன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் கிச்சன் போட்டிருக்காங்க. ஸோ கிச்சன் நல்லா ஸ்பேசிஸாக இருக்கும். மெயினாக தாய்மார்கள் அதிகமாக விரும்பக்கூடிய இடம் கிச்சன் தான். ஏன்னா அவங்க பாவம் அதிகமாக அதில் இருக்கிற இடமும் அதுதான். ஸோ அதனால் ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எல்லா பொருளும், காய்கறியாக இருக்கட்டும், மளிகை ஜாமான், அடுத்து எல்லாமே வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் பார்ப்பாங்க. அதுக்கு சூட்டபுளான இடம். அடுத்து இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தது டைனிங் தனி ஸ்பேஸ் இருக்குது. அதில் பூஜ் ரூமும் தனியாக இருக்குது. காமனில் ஒரு டாய்லெட் போட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் டாய்லெட்டும் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே பெட்ரூம் எல்லாம் குறைஞ்சி ஒரு 110 ஸ்கொயர் ஃபீட்டாவது இருக்கும். நல்லா பெருசாக போட்டிருக்காங்க. இதில் ஆல்மோஸ்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் ஒரு ஒயிட் வாஷ் மட்டும் ஒர்க்கு, சின்ன சின்ன ஒர்க்கு தான் இருக்குது. ஸோ அதனால் ரெடி டு ஆக்குபைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உடனே நம்ம குடி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி 100% சூட்டபிள் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அப்ரூவ்ட் இருக்குது. ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் அப்ரூவல் எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாமே ராட் எல்லாம் 16 ராடெல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ வேலை தெளிவாக இருக்குது. இன்னும் 2 மாடி மேலே கூட கட்டலாம்.
ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி மேலும் தகவலுக்கு என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து 80 லேக்ஸ் 80 லட்சம் சொல்றாங்க. ஸோ இன்னும் ஸ்லைட்ல ஏதோ நெகோஷியேட் பண்ணி தரேன்ட்டு இருக்காங்க. நம்ம நேரடியா நம்ம ஓனர்ட்டயே நம்ம பேசிக்கலாம். இத போல இடமோ, வீடோ உங்களுக்கு விக்கனாலும் என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. மார்க்கெட் ரேட்டுக்கு நம்ம வித்து குடுக்க முடியும். இதுவரைக்கும் என்னோட சேனல சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க் யூ. லோன்ஸ் தேவைப்படுறவங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பை. டேக் கேர்.